हाय फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल विलेज गोसिप किचन फ्रेंड्स நம்மளோட 50 days லைவ் weight loss சேலஞ்சில் இன்னைக்கு டே 23 ஆயிடுச்சு. டே 23 அன்னைக்கு என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 79 kg இருக்கேன். டயட் ஆரம்பித்து 23 நாள் ஆயிடுச்சு. இடையில சீட் பண்ணனால மறுபடியும் கொஞ்சம் வெயிட் ஏறிடுச்சு. காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிருந்தேன். குடித்ததுக்கப்புறமா தேன் கலந்து தண்ணி குடிக்கணும். தேன் ஃபுல்லாக தீர்ந்து போயிருந்துச்சு. சரி நம்மக்கிட்ட தான் தேன் ரெகுலராக நம்ம எப்பவும் வச்சுருக்கனால அதுலேருந்து தேன் எடுக்கலாம் அப்படின்னு போயிருக்கேன். கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க வீட்டிலேயே சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஆமாம், அக்கா பையன் பண்ணுறான். தேன் வந்து அவனே உற்பத்தி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடுவான். நான் விட்டு மட்டும் அவனுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக வீட்டிலே வச்சுப்பேன். அதுலேருந்து எனக்கும் தேன் நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. அதுலேருந்து தேன் எடுத்து இப்போ எனக்கு தண்ணி வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் மட்டும்தான், ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போயிருக்காங்க. அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து தண்ணியை ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணி கூட நம்ம தேனையும் கலந்து எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் தேன் எடுத்துக்கலாம். வேறு எதுவும் இனிப்பு எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. நீங்கள் டயட்டு ஃபாலோ பண்ணாமல் இது மட்டும் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அவ்வளோதான். இந்த தேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை இப்போ கலந்துக்க வேண்டியது தான். சுடுதண்ணீர் கலக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. சுடுதண்ணீர் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் தண்ணியில் ஊற்றி காய்ச்சி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணியை குடிச்சிக்க வேண்டியது தான். இப்போ வந்து டீ காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு இல்லை. ஆனால் கிடச்சா குடிப்பேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி டீ கண்டிப்பாக குடிச்சு ஆகணும், டீ குடிக்கலைன்னா எனக்கு தலைவலிக்கும். அந்த தலைவலி அது எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக இதை எடுக்கிறனால எனக்கு பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். மற்றபடி இதில் வந்து பயங்கர நன்மைகள் அப்படின்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். காலை உணவுக்காக 2 எக்கு வந்து ஆஃப் ஆயில் பண்ணி கூடவே 2 ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்திருந்தேன். கல்லில் போட்டு தான் கூட கொஞ்சம் சாம்பார் வச்சு சாப்பிட்ருந்தேன். அடுத்து என்ன வழக்கம் போல் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். காலையிலேயே ஃப்ரூட்ஸ் கேக்கு, அப்புறம் வந்து டேட்ஸ் கேக்கு, அது கூட குக்கீஸு, அப்புறம் ப்ரௌனி வந்து இப்போ ஆஃபர் போட்டிருக்கேன். அதனால் ப்ரௌனிஸு அது இதுன்னு ஏகப்பட்ட ஆர்டர் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் முடித்து பேக் பண்ண வேண்டியது தான். ப்ரௌனி மட்டும் நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். மற்ற பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி அனுப்ப வேண்டியது எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன்னா இன்றைக்கி கொரியர் ஆஃபீஸ் லீவு, நாளைக்கு காலையிலே கொரியர் பண்ணிடலாம். அடுத்து என்ன, லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி எடுத்திருந்தேன். இன்றைக்கி நிறைய ஒர்க் இருந்துச்சு. மாடிப்படி ஏறி இறங்கி ரொம்ப டயர்டாயிட்டேன், பசிச்சது. அதனால் ஒரு 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். லைட்டான சின்ன சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதுதான். கூடவே சாம்பார் வச்சு சாப்பிட்ருந்தேன். அப்புறம் என்ன எல்லாம் பேக்கிங் முடிச்சிட்டேன். நேரில் கொடுக்க வேண்டியது தனியாக வச்சுட்டேன். மற்றதையெல்லாம் கட் பண்ணி அவங்கவுங்களுக்கு யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அவங்கவுங்களுக்கானதை வந்து தனித்தனி பேக் பண்ணி வச்சுட்டேன். இனி கொரியர் பாக்ஸில் போட்டு சீல் பண்ணிட்டோன்னா காலையில் கொரியர் ஆஃபீஸில் கொடுத்துடலாம். இந்த ஒர்க் எனக்கு 1 டே ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கும், ஆனால் இது செஞ்சு முடிக்கிறதுக்கு 1 நாள் ஃபுல்லாக ஆகிடும். பெண்டு நிமிந்துடும், அந்த அளவு ஒர்க் இருக்கும். அடுத்த என்ன டின்னர் வந்து 2 எக்கு வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்திருந்தேன். மீன் எடுத்திருந்தேன். மாடிப்படி மட்டுமே ஒரு 20 முறைக்கு மேலே ஏறி இறங்கிட்டேன். தேவையான அளவுக்கு எக்ஸசைஸ் அதிலே கிடச்சிடுச்சு. தனியாக எக்ஸசைஸ் பண்ணால் சுத்தமாக 1 செகண்ட் கூட எனக்கு டைமே கிடைக்கிற டைம் வந்து கொஞ்சம் படுத்து எழும்பிட்டேன். நான் அவ்வளவு டயர்டு, ஒர்க் இருந்துச்சு, பேக் பெயின், தலைவலின்னெல்லாம் பின்னி எடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நாள் வந்து இந்த மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.